நான் கிறிஸ்துவ போல மாறிட்டு இருக்கிறேன், நான் அந்த ப்ராசஸ்ல இருக்கேன் அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கணும்னா உங்களுக்கு ஒரு செக்லிஸ்ட் நீங்களே வச்சு பார்க்கலாம். எப்படி தெரியுமா? நம்பர் 1 செக்லிஸ்ட், பாவத்தை குறித்த வெறுப்பு உங்க உள்ளத்துல அதிகரிச்சிடும். யூ வில் ஹேட் சின். அது ஒரு சைன். உங்களுக்கு இன்னும் பாவத்தை செய்ய பிடிக்குது அப்படின்னா இன்னும் நம்ம கிரைஸ்ட் லைக்ன்ற ப்ராசஸ்க்குள்ளே போலன்னு அர்த்தம். பாவத்தை குறித்த வெறுப்பு உங்களுக்கு இருக்கும். 2வது, சரியான முடிவை எடுக்கிற திறமை உங்களுக்கு கூடி இருக்கும். ரைட் டிசிஷன் மேக்கிங். 3rd, சப்மிசிவ் டு தி வில் ஆஃப் காட். கர்த்தருடைய சித்தத்துக்கு நீங்க உங்களை அர்ப்பணிக்கிற விதம் அது ரொம்ப யூனிக்கா இருக்கும். இதெல்லாம் உங்களுக்குள்ள இருக்குன்னா நீங்க தேவ சாயலாக மாறிக்கொண்டிருக்கிறீங்கன்னு அர்த்தம். மகிமையின் மேல் அது தேவ சாயல் ஆகிறதுன்றது ஒரு நாள் மேஜிக் அப்படியா நடக்காது. இட்ஸ் a process. அப்ப அந்த ப்ராசஸ் உங்க வாழ்க்கையில் நடக்கணும்னா நீங்க என்ன செய்யணும்? ஃபர்ஸ்ட் உங்களை எம்டி ஆக்கணும். சொல்லுங்க, எம்டி ஆக்கணும். கடைசியா என்ன சொன்னேன்? தேவ சித்தம். தேவ சித்தத்துக்காக அலைய மாட்டீங்க. உங்களுக்கு தெரியும் இதுதான் தேவ சித்தம். கிளாரிட்டி about your life. கர்த்தர் உங்களோட பேச ஆரம்பிப்பார். ஹல்லேலூயா, ஆமென்.